தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ட்ரோன் பைலட் கார்டு எப்படி வாங்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ட்ரோன் பைலட் கார்டு பார்த்தீங்களா, இது வந்து நானோ ட்ரோன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு வந்து தேவை கிடையாது. நீங்கள் கேட்கலாம், அப்போ நீயும் மேவிக் மினி தாண்டா வச்சிருக்க, அப்புறம் எதுக்கு இந்த பைலட் கார்டு வாங்கினேன் அப்படின்னு கேட்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ப்ரோ என்னால் வந்து டிஜே ட்ரோன்ஸ்லாம் வாங்க முடியாது, 50,000 60,000 கொடுத்துலாம் எங்களால் ட்ரோன்ஸ் வாங்கி ஃப்ளை பண்ணுற அளவுக்குலாம் எங்கள்கிட்ட காசு கிடையாது. ஆனால் ஒரு 10,000 20,000 பட்ஜெட்டுக்குள்ளே வந்து ட்ரோன் ஏதாவது பண்ண முடியுமா, ட்ரோன் ஏதாவது செஞ்சு நல்லா அதை வந்து டிஜே ட்ரோன் அளவுக்கு பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ட்ரோன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு 250 கிராம்ஸ் மேலே ஆகுங்க. அதாவது 2 கிலோக்குள்ளே 250 கிராம் மேலே மைக்ரோ கேட்டகரியில் தான் வரும். நம்ம ட்ரோன் நம்ம வந்து காம்போனன்ட்ஸ்லாம் வாங்கி அட்டாச் பண்ணி செய்கிற ட்ரோன் வந்து அந்த வெயிட் கேட்டகரியில் தான் வரும் மோஸ்ட்டாக. அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா வந்து பண்ணிடலாம். நார்மலாக வந்து காம்பனன்ஸ் வாங்கி பண்ணி ஃப்ளை பண்ணிடலாம். ஆனால் அதை வந்து ஒரு டிஜே ட்ரோன் அளவுக்கு வெளியே எங்கே வேணுமோ போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளை பண்ணுற, போர்ட்டபுள்னு சொல்ல வரல, எங்கேயாவது எடுத்துகிட்டு வெளியே போய்ட்டும் ஃப்ளை பண்ண முடியுமா, லீகலாக ஃப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பைலட் கார்டு வாங்கியிருக்கணும். நான் வந்து கோர்ஸ் பண்ணேன், ஒரு 4 days கோர்ஸ். ஒரு ரீசெண்டாக தான் பண்ணியிருந்தேன், ஒரு 4 நாளாக. அதனால தான் இந்த 4 நாளாக வந்து வீடியோ எதுவுமே போடல. கரெக்டாக இருந்தது. காலைல 10 மணி டு ஈவினிங் வந்து 4 o'clock, 4 to 5 கூட ஆகலாம். ஏன்னா நம்ம அந்த கோர்ஸை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். சிமுலேஷன்ஸ் இருக்கும், அப்புறமா அதில் இன்ட்ரோடக்ஷன், ட்ரோன்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே சொல்லுவாங்க. என்னால் அந்த கோர்ஸில் இருக்க மொத்த டீட்டெயில்ஸுமே வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியாது, நான் சொல்லக்கூடாது அந்த மாதிரி. அது இல்லைனா வந்து நான் வீடியோவே எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அது பண்ணுறது வந்து தப்பு, அது வந்து பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கோர்ஸ் லிசன் பண்ணுங்கள், லிசன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வீடியோவாக எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைலட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ ட்ரோன் கேட்டகரிக்கான பைலட் கார்டுங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேஷனும் எனக்கு தந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டும் வரும். நான் வந்து கிட்ட தெளிவாக வந்து போட முடியல, காரணம் அதில் நிறைய சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. முதல்ல இந்த கோர்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். மைக்ரோ ட்ரோன் மல்டி ரோட்டர் கேட்டகரியில் அடங்குங்க. அதாவது 250 கிராம்லேருந்து 2 கிலோக்குள்ளே இருக்க ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து இந்த பைலட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அதாவது டிஜிசிஏனா வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அதாவது அவங்க தான் வந்து நம்ம இந்தியாவில் ட்ரோன்ஸ் ஃப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே டிஜிசிஏ கண்ட்ரோலில் தான் வரும். அதாவது 2 சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா, who should fly the drone, where should we fly the drone அப்படின்ட்டு. who should fly the drone யாரெல்லாம் ஃப்ளை பண்ணலாம் ட்ரோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் நம்ம ட்ரோன் ஃப்ளை பண்ணுறவங்க. அதே நேரத்தில் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் வித் இங்கிலீஷில் குட் மார்க்ஸோட. அதுக்கப்புறம் வந்து கிரிமினல் பேக்ரவுண்ட் வந்து நமக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும். நானே இந்த கோர்ஸ் பண்ணும்போது வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணேன். அதுக்கு வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம், நேரில் போயும் பண்ணலாம். நான் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிட்டேன். செல்ஃப் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு 500 ரூபா கட்டினேன். அது வந்து 1 வீக்கில் வந்து வந்துருச்சு. என்ன என் மேலே இருக்கா இல்லையான்ட்டு இல்லாதனால தான் எனக்கு இந்த மாதிரி நான் இப்போ அந்த கோர்ஸ் பண்ண முடிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ ட்ரோன்ஸ் வச்சிருக்க எல்லாருமே வச்சிருக்கணுங்க. நானோ ட்ரோன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு தேவை கிடையாது, மோஸ்ட்டாக தேவை கிடையாது. நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இப்படி தான் ரீசன் சொன்னேன். இந்த கஸ்டமைஸ்டு ட்ரோன்ஸ்லாம் பண்ணும்போது வெளியே எங்கே லீகலாக எடுத்து போய் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது யாருன்னா கேட்டாங்கன்னா, யார் நீ எதுக்கு ஃப்ளை பண்ணுற அப்படின்னாங்கன்னா, யாருனா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கார்டு இருக்குது. யாருன்னா, நான் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு பைலட். எதுக்கு இங்கே பறக்கிற அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம அந்த ஃப்ளை ஜோன்ஸ்லாம் பார்க்கணும், எந்த இடத்துல ஃப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் ஃப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போது போலீஸ் பர்மிஷனோட இல்லை போலீஸ் இன்டிமேஷனோட பண்ணணும். ரெஸ்ட்ரிக்டட் ஜோனாக இருந்தது அப்படின்னா வந்து என்னால் இந்த லைசன்ஸ் வச்சு போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு என்னால் ஃப்ளை பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா ஃப்ளை பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் தான். நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலுமே சில இடத்துல வந்து கம்பல்சரி ஃப்ளை பண்ண முடியாது. ஆனால் இது வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நான் வந்து டிஜிசிஏ அப்ரூவ்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டுன்றதுனால ஆல் ஓவர் இந்தியாவில் நான் எங்கே ட்ரோன் எடுத்துகிட்டு போய் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னாலுமே இது வச்சு நான் ஃப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நான் இந்த கோர்ஸ் பண்ணேன். இந்த கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28,500ங்க. இது வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் தான், நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கொடுக்கல. ப்ளஸ் எனக்கு வந்து பில்லும் கொடுத்தாங்க. 28,500 நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு பில்லுமே கொடுத்தாங்க. இந்த மாதிரி பே பண்ணிட்டு தான் நான் கோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்லலாம், ப்ரோ 10,000க்கே கோர்ஸ் இருக்குது, 15,000க்குலாம் கோர்ஸ் இருக்கே அப்படின்ட்டு. அது எப்படின்னா வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் வாங்குற மாதிரிங்க. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வாங்குற மாதிரி ஒரு சர்டிஃபைடு. இது வந்து டிஜிசிஏ அப்ரூவ்டு நம்பர்லாம் போட்டு தான் எனக்கு கொடுப்பாங்க. அதே நீங்கள் நார்மலாக வாங்குனீங்கன்னா காசு கொடுத்தாலே தரத்துக்குலாம் ரெடியாக இருக்காங்க சில பேர்லாம். 15,000 கொடுத்தா வந்து நீங்கள் அட்டெண்டே பண்ணாமல் வெறும் சர்டிஃபிகேட் தரத்துக்கும் இருக்குது. அதெல்லாம் வந்து வேலிடே கிடையாதுங்க. நீங்கள் சும்மா லோக்கலாக ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஏதாவது கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வேணால் வச்சுக்கலாம். அதே நீங்கள் இந்த ட்ரோனே வந்து ஒரு கேரியராக எடுக்கிறீங்க, இல்லைனா வந்து ஃபியூச்சரில் நான் ஏவியேஷன் பக்கம் வர போகிறேன், இல்லை ட்ரோன் சம்மந்தமாக தான் என்னோட கேரியர் எடுக்க போகுது அப்படின்னா வந்து இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்றதே தெரியாது. அதனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பைலட் கார்டுனா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நான் முன்னாடி வந்து DIN OIN ஒன்று சொல்லுவோம், ட்ரோனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. அதெல்லாம் பண்ணோம்னா வந்து இந்த மாதிரி கார்டாக வராது. அது வந்து சும்மா ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற நம்பர் தான். இது வந்து பைலட் கார்டுன்னு சொல்லுவாங்க. லைசன்ஸுன்றது வந்து ஆட்டோமொபைல், நம்ம கார் பைக்குக்கெலாம் தான் வந்து லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டெக்னிக்கல் டைமில் வந்து பைலட் கார்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். அதில் இருக்க நம்பர் தாங்க நமக்கு மெயின். அதே மாதிரி டிஜிசியோட வெப்சைட்டில் போயிட்டு சர்டிஃபைடு பைலட்ஸ் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னாலுமே அதில் வந்து என் பேர் இருக்கும். அப்புறம் நிறைய இடத்துல காசு கொடுத்தாலே கொடுக்குறாங்க ப்ரோ அப்படின்னா வந்து இந்த இடத்துல அப்படி கிடையாதுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இதே இன்ஸ்டிடியூட்டில் தான் வந்து பார்த்துருப்பீங்க. இர்ஃபான் ப்ரோ வந்து அங்கே தான் பண்ணியிருந்தாரு.
அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அதே ஃபீஸ் தான். அப்போ அவர் இருக்கும்போது ஃபீஸ் அதிகமாக இருந்ததா என்னன்னு தெரியல. இப்போ வந்து ரெகுலேஷனில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க, 28,500. அவர் போகும்போதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டு தான் கோர்ஸ் பண்ணியிருப்பாரு. காரணம் வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் யூடியூபர், நீங்கள் வந்து நார்மல் பர்சன் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே சிவிலியன் தான். அதனால நான் வந்து யூடியூப்ல வீடியோ எடுக்க போறேன், எனக்கு வந்து ஃப்ரீயா பண்ணி தருவீங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணி தர மாட்டாங்க. அதனால ஃபீஸ் எல்லாருக்கும் சேம் தாங்க. எனக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நானுமே 28,500 கொடுத்து தான் பண்ணேன். இந்த கோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போலீஸ் வெரிஃபிகேஷன் இது நீங்க அப்படியே உங்க டீடைல்ஸ் கொடுத்துட்டு செல்ஃப் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதில் போய் பேசிக் டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு 500 rupees பே பண்ணீங்க அப்படின்னா வந்து 1 week உள்ள உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்குது இல்லைனா வந்து அதிலே வந்து சொல்கிறோம். அது வச்சுட்டு தான் நீங்கள் போய் அங்கே ப்ரொசீடே பண்ண முடியும். யாராக இருந்தாலுமே அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் முக்கியமாக கேட்பாங்க. போயிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம் ரினியூவல். இது வந்து 1 வருஷம் தான் எனக்கு வேலிடு. அடுத்த வருஷம் வந்து ரினியூவல் பண்ணணும். ரினியூவல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1000 கூட தான் சொன்னாங்க. அதுதான் வந்து இப்போ புதுசாக போட்ட ரூலில் வந்து கம்மி பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நேனோ ட்ரோன்ஸ் மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து தேவைப்படாது. அதே நீங்கள் டிஜேலே வந்து இன்ஸ்பயர் ஃபேண்டம்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கண்டிப்பாக இந்த பைலட் கார்டு வச்சிருக்கணுங்க. ஏன்னா எங்கேயாவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் யார் ஃப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது காட்டணும். நீங்கள் எதுக்கு இங்கே ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்தை பொறுத்து. நீங்கள் இப்போ கல்யாண மண்டபத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்தோட ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கினா போதும். போலீஸ் கிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பப்ளிக் பிளேஸில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுக்காக தான் அந்த 2 விஷயம் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நான் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தேன். நான் எல்லாமே வீடியோ எடுக்க முடியலங்க. ஏன்னா அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கோர்ஸ் அப்படின்றதுனால கோர்ஸ்லாம் வந்து நான் என்னால் வீடியோ எடுத்து போட முடியாது. நான் அதனால தான் கேட்டேன். அவங்க வந்து நீங்கள் டவுட்ஸ் எல்லாருமே கேட்டுக்கோங்க என்கிட்ட. நீங்கள் அதுக்கப்புறமா கிளியர் பண்ண டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோவை அப்புறமா எடுத்து பேசிக்கோங்க, அப்படி கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாமே ஒரு தனி டாப்பிக்காகவே எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ஒரு சர்டிஃபைடு RPF பைலட் கார்டு வாங்க முடியும் இந்தியாவில். நீங்கள் காசு கொடுத்தா தரத்துக்கும் இருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு கார்டு. இந்த மாதிரியும் வாங்கலாம். நீங்கள் உங்களோட யூசேஜ் எப்படியோ அதை பொறுத்து வாங்கிக்கோங்க. நான் இது எடுத்திருக்கேன். காரணம் ஃபியூச்சரில் ட்ரோன்ஸ் நிறைய பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ளை பண்ணுறேன் அப்படின்னும் போது யாருன்னா கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து காட்ட முடியும். நான் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு பைலட் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அதனால் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் யாருன்னா வந்து ட்ரோனே உங்களோட ஃபியூச்சர் கேரியராக எடுக்கிறீங்க அப்படின்னா இது பண்ணுறது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு 4 days வந்து கோர்ஸ் பேசிக்கான டீட்டெயில்ஸு, ட்ரோன் எப்படி ஃப்ளை ஆகுது, அது பின்னாடி இருக்க சயின்ஸ் எல்லாமே வந்து சொல்லி தருவாங்க. நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறத விட ஒரு நேரில் போய் பண்ணுற கோர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்ததுங்க. அதுதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்களும் யாரா ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள். நீங்கள் நான் இந்த சேனல் பார்த்துட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் எதுவுமே வேலைக்காகாது. நீங்கள் நார்மலாக நான் வந்து அதனால தான் சொன்னேன், இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, ப்ரொமோஷன் கிடையாது அப்படின்ட்டு. யார் பண்ணாலுமே சேம் ரேட்டு தாங்க. நான் வந்து உங்களை ரெஃபர் பண்ணேன், இவங்க ரெஃபர் பண்ண அப்படின்னா எதுவும் கிடையாது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இங்கே பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யாரா தெரிஞ்சவங்க இருக்காங்க வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணுற அப்படின்னாலும் தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் சொல்லி தராங்களான்னு பாருங்கள். வெறும் காசு கொடுத்தா கார்டு வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பைலட் கார்டு வாங்கியிருக்கிறேன்னா அது வேஸ்ட்டு. அதுக்கு நம்ம அந்த கார்டு வாங்காமலே இருக்கலாம். அதை தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொன்னோம் அப்படின்னு நினச்சேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பிரத்யேகமாக ட்ரோன்ஸ் பற்றின வீடியோஸ் அதிகமாக போட்டுட்ருக்கேன். ட்ரோன்ஸ், அப்புறம் 3D பிரிண்டிங், அப்புறம் வீலாக்ஸ், அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.